சுவாமி வந்துருக்கு, இங்க என்ன பண்றேன்? சும்மா பேசிட்டு இருக்கோம். இது உங்ககிட்ட கூட இருக்கா? நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா ஊர்லயும் செக் பண்ணியாச்சு. நீ சொல்ற மாதிரி வேற ஊருக்கு மாத்திருந்தாங்கன்னா. சார், அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? சாமி போயிட்டு இருக்கு, நீங்க வரலையான்னு கேட்டா. நாம ஒண்ணு பண்ணுவோம், திரும்ப இந்த இடத்துக்கு போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பார்த்தா. இல்ல சார், கடைசியா ஏதோ சொன்னாலே கடைசி உங்ககிட்ட இருக்காங்க. ஆமா. அப்போ இந்த மேப்பை வேற யார்கிட்டயோ பார்த்திருக்காங்க. ஆமா கமால். அந்த மேப்பை வேற எங்க பார்த்த? இப்ப எங்ககிட்ட மண்டபத்துல பாத்தியா? அந்த மேப்பை வேற எங்க பார்த்த? யார்கிட்ட பார்த்த? ஓ அதுவா, அன்னைக்கு சாப்பாடு கொண்டு போனேன்னா பூனை தட்டி ரசம் மேஜை மேல எல்லாம் கொட்டிடுது. அதை சுத்தம் பண்ணும்போது பார்த்தேன். யாருக்கு சாப்பாடு கொண்டு போற? நம்ம சின்ன பட்டு இருக்குதா? சின்ன பட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை நாளா தெரியும்? யார் மூலமா தெரியும்? ஒரு 6 மாசம் வந்து ரிஷிகேசம் போயிருந்தேன். அங்கதான் அவனை பார்த்தேன். நல்ல ஞானஸ்தன். எனக்கு ஆதரவு யாரும் இல்லைன்னா சரி வாடானா வந்தேன். ஆமா, எதுக்காக இப்ப சௌமியநாராயணனை பத்தி துடி துருவி கேட்டிருக்கேன்? நீங்க 2 பேரும் என்ன சொல்றேன்? பெருமாளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடும். இப்ப சின்ன பட்டு எங்க இருக்காரு? சாரி கமால், நீ சொன்னது கரெக்ட். என்ன என்ன என்ன? இவன் தான் அந்த கல்பனை. இது பாம்புல இருக்கிற ஒயர். இது நெருப்பிலே உருகாது, இது தண்ணிலே எரியும். ஐயோ ஐயோ பகவானே, பெருமாளே, நம்ம திட்டத்துக்காக நீ சொன்ன வேஷங்கள் எல்லாம் போட்டோம், நீ சொன்னதெல்லாம் செஞ்சோம். இப்ப திடீர்னு எங்களை இந்த வேஷம் போட வச்சிருக்கியே. ஆனா கமலக்கரனும் பீட்டர் பாபியாவும் அவங்க ஆளுங்க இருக்க வரைக்கும் நம்ம எந்த வேஷம் போட்டாலும் பிரயோஜனமே இல்ல. அந்த யானை பாகன சந்தேகப்பட்டு போய் நீ அவனை தீர்த்து கட்டிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா போலீஸ் படையே வந்திருக்கும். நீ நான் இவங்க எல்லாருமே மாட்டிருப்போம். நம்ம ஆபரேஷனை நடக்காம போயிருக்கோம். நம்ம நோக்கம் ஒரு தனி மனுஷனை கொல்றது இல்ல, டெரரிசத்தை கிரியேட் பண்றது. இனிமே எங்க பண்றது? திரும்பி வந்துட்டு இருக்கு, நாமளும் திரும்பி போக வேண்டியதுதான். இதுக்கான இந்த வேஷம் போட்ட? சொல்றா, இதுக்கான இந்த வேஷம் போட்ட? இந்திய பார்டரை தாண்டி போய் 6 மாசம் ரிகரஸ் ட்ரைனிங் எடுத்த. ट्रेनिंग कैसी रही? मेरा सारा लोग कॉल गया। तुम सबको यहाँ जमा करवाने का मकसद जानते हो। हमें एक बहुत ही जरूरी ऑपरेशन शुरू करना है। उस ऑपरेशन के लिए तुम में से किसी एक को उस ऑपरेशन का कमांडर चुनने का मुझे हुक्म मिला है। उस ऑपरेशन के लिए जनूबी हिंदुस्तान के तमिलनाडु को चुना है। वहाँ पर होने वाले जश्न के वक्त अतराफ के गांव में बम ब्लास्ट करवा के वहाँ के लोगों में दहशत पैदा करवाने का हमारे मुजाहिद का प्लान है।
कौन कौन तुम में से उस मिशन को पूरा करने की जिम्मेदारी लेगा? बोलो। मैं लूंगा सरदार, मैं लूंगा. तुम जिम्मेदारी लोगे? என்னால முடியும். எந்த இடத்துல குண்டு வெடிக்கணும்னு தலைமை சொல்லிருக்கோ அந்த தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் தெரிஞ்சவன், அந்த மொழியை பேச தெரிஞ்சவன். தமிழ் பேசுற யாரா இருந்தாலும் அவனை தான் சகோதரனா ஏத்துப்பாங்க. அந்த பலவீனம் தான் என்னோட பலம். தமிழ்நாட்டுல நம்ம விதைச்சிருக்க விதைங்க இந்த ஆபரேஷன்ல நமக்கு உதவியா இருக்கும். அந்த விதைங்கெல்லாம் நம்ம கூட்டமா இல்ல. அப்ப அது எப்படி சாத்தியமாகும்? பசியோட இருக்கவன், பணம் பணம்னு அலையறவன், வசதிக்காக எதுவும் செய்யறவன், இவங்களுக்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம பக்கம் இழுக்கிறது ரொம்ப சுலபம். கடைசி வரைக்கும் அவங்க நமக்கு நம்பிக்கையா இருப்பாங்களா? அளவுக்கு அதிகமான வசதிகளை அள்ளி கொடுத்தா அவன் மூலியம் மழுங்கி போயிடும். தூக்கத்துல நடக்கிற மாதிரி என்ன செய்யறோம்னு அவனுக்கே தெரியாது. நம்ம வைக்க போற குண்டுகள் வெடிச்சா நம்ம இயக்கத்தை நினைச்சு எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. அந்த வில் பவர் இப்போ எனக்கு இருக்கு. சாகர வரைக்கும் இருக்கும். அவனுங்க ஊரா நாய் மாதிரி அலையட்டும், ஆனா வெடிக்கும். இது வாட்டர் ப்ரூஃப் பாம். தண்ணியில கூட வெடிக்கும். இந்த குடத்துல எல்லாம் எண்ணெயும் தண்ணியும் இருக்கு. ஊர்வலம் முடிஞ்சு ஜனங்கெல்லாம் ஊருக்கு வந்து சேர்ற நேரத்துல வெடிக்கிற மாதிரி டைம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இதையெல்லாம் ஊருக்குள்ள கொண்டு போய் நான் சொல்ற இடங்கள்ல வச்சுட்டா போதும். इन सबको घरों के अंदर रखो. வேணா சௌமியா, சௌமியா வேணா. ஜனங்கள்லாம் ஊர் திரும்பினதுக்கு அப்புறம் இந்த குண்டெல்லாம் வெடிச்சா ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படும். நம்ம லீடர் கிட்ட பேசி வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். இங்க நான் தான் லீடர். நான் எடுக்கிறது தான் முடிவு. வேணா சௌமியா, புனிதமான இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த பாவத்தை நம்ம செய்ய வேணாம். சீதை அடையத்துக்கு ராமனை எத்தனையோ வேஷம் போட்டான். ஆனா அவனால அவளை நெருங்க கூட முடியல. கடைசியா ராமர் வேஷம் போட்டா தான் சீதையை அடைய முடியும்னு ராமர் வேஷம் போட்டான். ஆனா அந்த புனிதமான வேஷத்தை போட்ட பிறகு அந்த பாவமான செயலை செய்யறதுக்கு அவன் மனசை இடம் கொடுக்கல. அப்படித்தான் சௌமியா இந்த புனிதமான வேஷத்தை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை நம்ம செய்ய வேணாம். ஊரையே மயான பூமியாக்க வேணாம். விட்டுருங்க. பரவாயில்லையே, நல்லா ஓடுற. ஓடி என்ன லாபம்? வேஸ்டுமா. பயப்படாத. தரோமத். நாங்க பெண்களோட உயிரை வேணா பறிப்போம், அவங்க மானத்தை மட்டும் பறிக்க மாட்டோம். சம்ஜி? பயந்துட்டியா? உயிருக்காக அழுதியா? இல்ல, என் உயிர்
அதுக்காக நான் அழல. நான் செத்தாலும் பரவாயில்ல. இந்த ஊருக்கும் இந்த ஊர் ஜனங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுடு. எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கா வந்திருக்கேன். நான் உனக்கு என்னப்பா கெடுதல் பண்ணேன்? என் கையாலேயே அந்த பாம்புக்கு பால் வாங்கி வச்சுட்டியப்பா. இந்த ஊர் ஜனங்க உனக்கு என்னப்பா கெடுதல் பண்ணா? நாளதான் அந்த கெட்டவாளை அழிக்க முடியும். ஆமா, அப்படியே அவளை அழிச்சு நிர்மூலமாக்கி அப்படியே துவம்சம் பண்ணிவிடு. என்ன கமலக்கண்ணன் வழியில நிக்கிற? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள போனோம். தள்ளிக்கோ. என்ன தாண்டி ஒருத்தன் கூட இந்த ஊருக்குள்ள போக முடியாது. பீட்டர் சார், இவங்களை எங்க ஒப்படைக்கணுமா அங்க கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. சரி, சாமி திரும்பி வர வரைக்கும் நான் இந்த ஊர்ல இருக்கேன். ஓகே கமால். ஏனுங்க. பீட்டர் சார், ரொம்ப நன்றி சார். கை கட்டின தூரம் சாவு இருக்குன்னு தெரிஞ்சோம் உன் உயிரை பணையம் வச்சு மதத்தை விட மனுஷன் உயிர் தான் பெருசுன்னு நிரூபிச்சிருக்கேன். நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சாமி கோயிலுக்குள்ள வரத்தோட உன் கடமை முடிஞ்சு போயில. போய் உன் ஆண்டாள பாரு. பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா, நம்ம புறப்படலாமா? அம்மாவையும் தங்கச்சி நல்லபடியா பாத்துக்க. ஆண்டாள் சாகர வரைக்கும் ஏன் நடப்புல உசுரவிட்டா நான் இங்கே அவளோட கமலக்கண்ணனாவே
கடைசி வரைக்கும் அவன் நினைப்பிலே வாழ்ந்துக்கமா